வணக்கம் ராஜேஸ்வரி. கடந்த 28ஆம் தேதி இரவு குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய தரணி மற்றும் பிரியா தம்பதியரின் குழந்தை, அதாவது 3 வயது பெண் குழந்தை ஜெயபிரியா. இவர் பார்த்தோம்னால் வீட்டின் அருகாமையில் விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார். அவருடைய தாயார் பிரியா பார்த்தோம்னால் வீட்டின் உள்ளே சென்று விட்டு மீண்டும் திரும்ப வந்து வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை பார்த்திருக்கின்றார். ஆனால் குழந்தை அந்த பகுதியில் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். உடனே அக்கம் பக்கம் அனைத்து பகுதிக்குமே சென்று உறவினர்களுடன் குழந்தை இருக்கிறாளா என்று தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து தேடி இருக்கின்றனர். ஆனால் அந்த பகுதியில் குழந்தை இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றன. உடனே இது குறித்து குடியாத்தம் தாலுகா காவல் நிலையத்தில் குழந்தை காணாமல் போய்விட்டது என்று புகார் வந்து அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் காவல்துறையினரும் நேரில் அந்த பகுதிக்கு வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதை தொடர்ந்து பார்த்தோம்னால் குழந்தை இருக்கும் இடம் இன்று காலை வரை தெரியாத நிலையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் இந்த குழந்தை எங்கு சென்றிருக்கின்றன, யாராவது கடத்தி சென்றிருக்கிறார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தற்போது பார்த்தோம்னால் தரணி, அதாவது அந்த குழந்தையின் வீட்டின் அருகாமையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் பார்த்தோம்னால் ஒரு கிணறு இருக்கின்றன. அந்த கிணற்றில் குழந்தையானது சடலமாக தண்ணீரில் மிதந்திருப்பதாக தகவலானது வெளியாகின. உடனே அந்த பகுதிக்கு சென்ற குடியாத்தம் காவல்துறையினர் குழந்தை கிணற்றில் சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே குடியாத்தம் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து குழந்தையை மீட்கும் பணியில் தற்போது காவல்துறையினர் மற்றும் குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தை அதாவது அந்த தரணி மற்றும் பிரியா தம்பதியின் வீடு பார்த்தோம்னால் அந்த தட்டப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது தென்னமர தோப்பு, அதாவது தனியாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் ஆட்கள் நடமாட்டமானது குறைவாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் 4-5 வீடுகள் மட்டுமே இருக்கின்றன. இந்த 4-5 வீடுகள் பார்த்தால் அவர்களுடைய உறவினர்கள் மட்டுமே அந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து குழந்தை எவ்வாறு இந்த கிணற்றின் பகுதிக்கு சென்றது, வேற யாராவது அந்த குழந்தையை தூக்கி சென்று இந்த கிணற்றில் வீசிவிட்டு சென்று விட்டார்களா, இது போன்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குழந்தை தற்போது சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தற்போது அந்த பகுதியில் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். குழந்தை சடலமாக, அதாவது ஒரு 3 வயது பெண் குழந்தை சடலமாக தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. மேலும் குழந்தை கடத்தப்பட்டாரா, இல்ல வேறு ஏதாவது காரணங்களுக்கு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கலாமா, இது போன்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்தும் இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜேஸ்வரி.